Hi friends, last வீடியோவில் நம்ம 2 letter words எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். 2 எழுத்து வார்த்தையாக இருந்துச்சுன்னா கடைசியில் வர எழுத்தை மட்டும் புள்ளி வச்ச எழுத்து மாதிரி படிக்கணும். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் 3 letter words எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 letter words ரீட் பண்ணுறதுக்கும் அதே ரூல் தான், கடைசி லெட்டரை மட்டும்தான் புள்ளி வச்ச எழுத்து மாதிரி படிக்கணும். இப்போ நம்ம சில வேர்ட்ஸை ரீட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது 3 letter வேர்ட் ஹ வ ந. இந்த லாஸ்ட் லெட்டரை மட்டும்தான் புள்ளி வச்ச எழுத்து மாதிரி படிக்கணும். ஹ வ இன் ஹவன். க ல இம் கலம். இனி நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். ம க இர் மகர். ப வ என் பவன். ந க இர் நகர். க ம இல் கமல். இப்படி ரீட் பண்ணும்போது லாஸ்ட் லெட்டரை மட்டும் புள்ளி வச்சு ரீட் பண்ணணும். ஹவன், மகர், நகர், கலம், பவன், கமல். ஸோ இன்றைக்கி நாம் 3 letter வேர்ட்ஸ் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இதுக்கு இருக்கிற ஒரே ரூல், கடைசி லெட்டரை மட்டும் புள்ளி வச்சு எழுத்து மாதிரி படிக்கணும். நான் இனி சில வேர்ட்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் ரீட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 வேர்ட்ஸையும் ரீட் பண்ணி பாருங்கள். எல்லா லெட்டர்ஸும் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அப்போ தான் ரீடிங்கில் எந்த மிஸ்டேக்ஸும் இருக்காது. ரீட் பண்ணி எழுதி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஆல்ஃபபெட்ஸோட ப்ரொனவுன்சியேஷன் வீடியோ சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.